விளையாடும் விளையாடும் புள்ள ரெண்டும் விளையாடும் உசுரோடும் உணர்வோடும் எனம் புரியா உறவாடும். விளையாடும் விளையாடும் புள்ள ரெண்டும் விளையாடும் உசுரோடும் உணர்வோடும் எனம் புரியா உறவாடும். நம்ம சாமி உசுர கேட்டா திருப்பி தருவீரா, பச்சை மனசு கேள்வி கேட்டா பதில சொல்வீரா. நம்ம சாமி உசுர கேட்டா திருப்பி தருவீரா, பச்சை மனசு கேள்வி கேட்டா பதில சொல்வீரா. சொல்லுறத சொல்லி புட்டம் கொள்ளுறத எங்க விட்ட கல்லானாய் மனுஷா, வேண்டுறத வெடிக்கிட்ட வாழறத மாத்திக்கிட்ட தப்பானாய் மனுஷா. சொல்லுறத சொல்லி புட்டம் கொள்ளுறத எங்க விட்ட கல்லானாய் மனுஷா, வேண்டுறத வெடிக்கிட்ட வாழறத மாத்திக்கிட்ட தப்பானாய் மனுஷா. யாரு கேளீரோ உங்க கதைய பாரீரோ, யாவர் கேளீரோ இந்த கதைய பாரீரோ, சொன்ன உண்மை கேளீரோ. விளையாடு விளையாடு புள்ள ரெண்டு விளையாடு உசுரோடு உணர்வோடு எனம் புரியா உறவாடு. விளையாடு விளையாடு புள்ள ரெண்டு விளையாடு உசுரோடு உணர்வோடு எனம் புரியா உறவாடு. ராமு, இந்தாடா உனக்கு தீனி, என் சொல்லல. ராமு வாடா வாடா. சாப்பிட்றா ராமு, இந்தா சாப்பிட்றா ராமு. என் செல்லல. காலங்காத்தால கோழிகிட்ட என்ன கழுத விளையாட்டு. இரு வர வெள்ளிக்கிழமைக்கு சேவலை அறுத்தறிஞ்சிடுறேன். பாத்தியா ராமு, அப்பா உன்னை அறுக்கிறேன்னு சொல்லுது, நீ பாவம் இல்லையாடா? தண்ணி குடி.
ராமு, நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. உன்னை யாரும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. எழுதிட்டீங்களா? புத்தரும் வள்ளலாரும் சொன்னது போல நாம் அனைவரும் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். உயிர்களை கொல்லுவது ஒரு பாவ செயல். உயிர்களை துன்புறுத்தவோ கொல்லவோ கூடாது. ஐயா, கோயில்ல ஆடு கோழிலாம் வெட்டுறாங்களே, அது தப்பில்லைங்களா ஐயா? சாமி கேட்கறது இல்ல, நம்ம தான் வேண்டிக்கிறோம். உட்காருமா. என்னதான் மதங்களும் மகான்களும் உயிர்களை கொல்றது பாவம்னு சொன்னாலும் சில பேர் மூட நம்பிக்கையில சாமிக்கு வேண்டுதல்ங்கிற பேர்ல ஆடு கோழின்னு உயிர்களை பலி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சின்ன வயசுல இருக்கிற நீங்கெல்லாம் இந்த மாதிரி தப்ப எதிர்காலத்துல செய்யாம எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தணும். அதுதான் நாம மதங்களுக்கும் மகான்களுக்கும் செய்யற மகத்தான சேவை. இரு வர வெள்ளிக்கிழமைக்கு சேவலை அறுத்தறிஞ்சிடுறேன். அம்மா, வர வெள்ளிக்கிழமை முனியப்ப சாமிக்கு நம்ம ராமுவை அறுக்கிறதா அப்பா சொல்லுதே. நம்ம ராமு பாவம் இல்லம்மா? நீ பிறந்து 3 வருஷமா வாய் பேசாம ஊமையாவே இருந்த. அப்பதான் முனியப்ப சாமிகிட்ட போய் நீ வாய் பேசிட்ட சேவறுத்து பொங்க வச்சு பூசை பண்றதா வேண்டிக்கிட்டோம். இப்பதான் நீ ஊருப்பட்ட வாய் அடிக்கிறல்ல, சாமிக்கு வேண்டுன வேண்டுதல செய்யாம இருக்க முடியுமா? புள்ளதான் புலம்பிக்கிட்டே இருக்கிறா. எப்ப பார்த்தாலும் ராமு ராமுன்னு ராமாயணமா பாடிக்கிட்டே இருக்கிறா. சேவலை அறுத்து காவு கொடுக்கற வரைக்கும் எனக்கு தூக்கம் கூட இருக்காது. அதான் வெள்ளிக்கிழமைக்கு சேவலை அறுத்தறிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன ஏண்டி வீணா புலம்பிக்கிட்டு இருக்கிறவ? ஒழுங்கா வேலையை பாருடி. அட, என்னத்தா இது? கோழியை கட்டுப்பிடிச்சு அழுதுட்டு இருக்க? சாமியா ஆடு மாடு கோழி எல்லாம் வேணும்னு கேட்டுச்சு. சாமியை பத்தி எனக்கு தெரியும். அது ஒன்றும் பலி கொடுக்க சொல்லி எதையும் கேட்கல. எல்லாரும் சாமி பேரை சொல்லி கறி திங்க தான் இப்படிலாம் பண்றீங்க. நான் என் ராமுவை சாமிகிட்ட கொடுக்க மாட்டேன். அது வேணும்னா என்கிட்ட வந்து கேட்கட்டும், அதுகிட்ட நான் பேசிக்கிறேன். என்ன பாக்குற? நீதானே எங்களுக்கு ஆடு மாடு கோழி எல்லாம் கொடுத்துட்டு இப்படி நீயே கேட்டா என்ன அர்த்தம்? நீ என்ன செஞ்சாலும் சரி, நான் ஆசையா வளர்த்த என் ராமுவை மட்டும் உனக்கு கொடுக்க மாட்டேன். அதையும் மீறி என்கிட்ட இருந்து என் ராமுவை வாங்கிட்டனா நீ சாமியே இல்ல.
என்ன அந்த பிள்ளை எல்லாரும் வந்துட்டாங்க, இவ மட்டும் இன்னும் தூங்கிட்டு இருக்கா. சரி, எல்லாரும் வாங்கப்பா, முனியப்ப சாமிக்கு கோழி அறுத்துடலாம். மாமுனி செம்முனி முனி முன்னடவா, முனி துரமுனி ராஜமுனி முன்னடவா, ஏழை குழந்தைகள் விலையெல்லாம் தீர்த்து வைப்பா என்று சாமியின் பாதாள நம்பினேன் கெதிகாப்புத்தானை. மஞ்சு என்ன புலம்பிட்டு இருக்க? நெத்திரி கோயிலுக்கு போலாம். ராமு, நான் சொன்னேன்ல, உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. வா, நாம விளையாடலாம். ஏ புள்ள மஞ்சு, இதென்ன இந்த பிள்ளை கோழியை குழந்த மாதிரில தூக்கிட்டு போகுது? அதானே. விளையாடும் விளையாடும் புள்ள ரெண்டும் விளையாடும், உசுரோடும் உணர்வோடும் எனம் புரியா உறவாடும். விளையாடும் விளையாடும் புள்ள ரெண்டும் விளையாடும், உசுரோடும் உணர்வோடும் எனம் புரியா